நமது மங்களா நகரில் நமது 153வது வட்டச் செயலாளர் அருமை சகோதரர் சார்லஸ் தலைமையில் மிகவும் சிறப்பாக ஒரு கோல போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நமது மதுரவேல் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் இங்கே வருகிற உள்ளார். முதலில் கோலத்தை பார்வையிட்டு அவங்களுக்கு எல்லோருக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. அதுக்கு பிறகு பொதுமக்களுக்கு கரும்பும் இனிப்பும் வழங்கப்படுகிறது. அவர் வரும் பொழுது அங்கங்கே கோலம் போட்டவர்கள் தயவு செய்து கூட நிற்கணும். உங்களை கோலத்தை பார்த்துட்டு இங்கே தான் அப்புறம் வருவார். எல்லாரும் இங்கே வந்துடுங்க. வந்த உடனே அவர் முதல் பரிசு, செகண்ட் பரிசு அத்தனை பேருக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. யாருக்கும் இல்லைன்னு நினைக்க வேணாம், எல்லாருக்கும் பரிசு கொடுக்க சொல்லியிருக்கு. அனைவரும் ஸ்டேஜ் இடத்துல வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் பரிசு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் சேவகர் நமது பாசத்துக்குரிய எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி அவர்கள் வருகை தர உள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். தேசம் புகழும் டாக்டர் கலைஞர் நீடூழி வாழ்க. தேசம் புகழும் டாக்டர் கலைஞர் நீடூழி வாழ்க. கழக பாசறை கண்ட தமிழக முதல்வர் நெடுநாள் நாடாள்க. பாசறை கண்ட தமிழக முதல்வர் நெடுநாள் நாடாள்க. தேசம் புகழும் டாக்டர் கலைஞர் நீடூழி வாழ்க. கழக பாசறை கண்ட தமிழக முதல்வர் நெடுநாள் நாடாள்க. சிந்தி கழகம் வளர்த்த கொள்கை பெருங்குன்றம். குருதியை சிந்தி கழகம் வளர்த்த கொள்கை பெருங்குன்றம். அமுதருவியை போலே சொற்பெரு காற்றும் அழகிய தமிழ் மன்றம். அருவியை போலே சொற்பெரு காற்றும் அழகிய தமிழ் மன்றம். கருணாநிதி என்னும் திருநாமம் தமிழ் குலத்தினுக்கே சொந்தம். கருணாநிதி என்னும் சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த 153வது வட்டக்கழகத்தின் சார்பில் இங்கே சமத்துவ பொங்கலானது நம்முடைய மங்களா நகர் பகுதியிலே மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்த எண்ணற்ற மகளிர் இங்கே தமிழ் பொங்கலின் கோலங்களை இட்டு மிகவும் அழகாகவும் விமரிசையாகவும் இந்த நிகழ்வினை கலந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 153வது வட்டக்கழகத்தின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்னும் ஒரு சற்று நேரத்தில் நம்முடைய மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் சேவகர் சிறந்த களப்பணியாளர் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் வருகை தந்து இந்த பகுதியிலே கோலமிட்டு இருக்கும் வெற்றி பெற்றவர் மகளிருக்கு பரிசுகளை கொடுத்து மேலும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட
இந்த பொங்கல் போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆறுதல் பரிசானது வழங்கப்படவிருக்கிறது. மேலும் இங்கே பொங்கலிட்டு கரும்புகள் அனைவருக்கும் வழங்க இருக்கின்றோம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இந்து சகோதர சகோதரிகளும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை நாங்கள் அனைவரும் ஒன்றுதான் என்கின்ற ஒரு உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய 153வது வட்டக்கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சின்னம் அதுதான் உதய சூரியன். அன்பு தலைவர் கலைஞரின் சின்னம் அதுதான் உதய சூரியன். அண்ணா கண்ட அற்புத சின்னம் அதுதான் உதய சூரியன். அன்பு தலைவர் கலைஞரின் சின்னம் அதுதான் உதய சூரியன். கண்ணின் மணி போல் விளங்கும் சின்னம் அதுதான் உதய சூரியன். கழக தோழனின் ஆருயிர் சின்னம் அதுதான் உதய சூரியன். கண்ணின் மணி போல் விளங்கும் சின்னம் அதுதான் உதய சூரியன். கழக தோழனின் ஆருயிர் சின்னம் அதுதான் உதய சூரியன். பொத்தானை அழுத்துங்க சூரியன் தெரியும். சூரியன் தானே சாதனை புரியும். முத்திரையை போடுங்கம்மா உழைத்திட உத்தரவு தாருங்கம்மா. முத்திரையை போடுங்கம்மா உழைத்திட உத்தரவு தாருங்கம்மா. அண்ணா கண்ட அற்புத சின்னம் அதுதான் உதய சூரியன். அன்பு தலைவர் கலைஞரின் சின்னம் அதுதான் உதய சூரியன். கண்ணீர் துடைத்திடும் அன்னை அதுதான் உதய சூரியன். அறிவு கொடுக்கும் ஆசான் தந்தை அதுதான் உதய சூரியன். அழுபவர் கண்ணீர் துடைத்திடும் அன்னை அதுதான் உதய சூரியன். அறிவு கொடுக்கும் ஆசான் தந்தை அதுதான் உதய சூரியன். உழவர் நெச்சிலே திகழும் நண்பன் அதுதான் உதய சூரியன். இந்த இனிய திருநாட்டில் உழவன் சோற்றிலே கை வைத்தால்தான் கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது பழமொழி. அந்த உன்னதமான இந்த தைத்திருநாளாம் பொங்கல் புதுநாளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமானது நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பட்டி தொட்டிகளிலும் இந்த நம்முடைய தைத்திருநாளாம் பொங்கல் பெருவிழாவும் தமிழ் புத்தாண்டு பெருவிழாவையும் இந்த நேரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த இனிய நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினராக சிறப்பிக்க இங்கே வருகை தந்துள்ள நம்முடைய மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினரும் மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தின் செயலருமான மக்கள் சேவகர் மண்ணின் மைந்தர் இனிய பிரதிநிதி நம்முடைய தாரம்பாக்கம் கணபதி அவர்களையும் இந்த இனிய நிகழ்விற்கு இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் பேரூராட்சியின் தலைவர் திரு எஸ் அருணாச்சலம் அவர்களையும் இந்த 153வது வட்டத்திற்குட்பட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் அவர்களையும் இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த சிறப்பான செயல்பாடுகளை தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நம்முடைய 153வது வட்டக்கழகத்தின் அவைத்தலைவர் திரு
கொண்டு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் நம்முடைய மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தின் துணை செயலர் அண்ணன் இரா பால்பாண்டியன் அவர்களே, நம்முடைய அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்களான திரு தீனா என்கின்ற தினேஷ் அவர்களே, மோகன் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொள்ள இங்கு வருகை தந்துள்ள வட்டக்கழகத்தின் பொறுப்பாளர்கள் திரு துணை செயலர் திரு எஸ் முரளி கிருஷ்ணன் அவர்களே, பால் ரவி அவர்களே, மா விஜயா அவர்களே, பொருளாளர் பொன் ராமசாமி அவர்களே, பகுதி பிரதிநிதிகளான ஆர் ஸ்டான்லி, ஆர் ஏழுமலை, பி செல்லமுத்து, எஸ் குமார் அவர்களே, மேலும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வருகை தந்துள்ள நம்முடைய மதுரவாயல் பகுதியின் ஐடி விங்கினுடைய அமைப்பாளர் திரு பாலாஜி அவர்களே, மகளிர் தொண்டரணியின் அமைப்பாளர் சிறப்பாக இந்த பகுதியிலே மகளிரை இணைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திருமதி காளீஸ்வரி சிவகுமார் அவர்களே, நெசவாளர் அணியின் பகுதி துணை பொறுப்பாளர் பகுதி அமைப்பாளர் திரு பி சூரிய பிரகாஷ் அவர்களே, மேலும் இந்த இந்திய நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கும் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் பகுதி துணை அமைப்பாளர் திரு தா சுகுமார் அவர்களே, மகளிர் தொண்டரணியின் பகுதியின் துணை அமைப்பாளரான திருமதி ஜோஸ்பின் கிளாரா அவர்களே, நம்முடைய ஐடி விங்கின் 153வது வட்டத்திற்குட்பட்ட திருமதி லாவண்யா அவர்களே, பரசுராமன் அவர்களே, இந்த விவசாய அணியின் பகுதி கழகத்தின் அமைப்பாளர் திரு எஸ் மணிகண்டன் அவர்களே, சுற்றுச்சூழல் அணியின் பகுதி துணை அமைப்பாளர் திரு எஸ் குமார் அவர்களே, வட்டரணி துணை அமைப்பாளர் கே சுரேன் அவர்களே, மேலும் மகளிரணி தொண்டரணி அமைப்பாளர் காரா அவர்களே, தொண்டரணி பகுதி துணை அமைப்பாளர் ஏ கிருஷ்ணர் அவர்களே, சிறுபான்மை அணியின் துணை அமைப்பாளரும் இந்த நிகழ்விலே நாம் சமத்துவ பொங்கலாக கொண்டாட இங்கே வருகை தந்துள்ள நம்முடைய ஆனந்தராஜ் பாஸ்டரும் சிறுபான்மை பகுதியின் துணை அமைப்பாளரும் அவர்களே, மேலும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நம்முடைய பகுதி கழகத்தின் இளைஞர் அணியின் துணை அமைப்பாளர் திரு டி நரேஷ்குமார் அவர்களே, உதயகுமார் அவர்களே, இளைஞர் அணியின் சார்ந்த தம்பிகள் பஷீர், கந்தன், பிரகாசம், அலங்காரம், பி கே வடிவேலு, இளஞ்செழியன், கோபி, ஜார்ஜ், மகேஷ், சத்யநகர் செல்வராஜ், சத்யநகர் சுரேஷ் நகர் செல்வராஜ், ராஜேந்திரன், திரு பழனிசாமி, மனோகரன், மாறன், பிரபா, ராஜன், ஜனார்தனன், தேனரசு, சசி, திலகா, ராஜேந்திரன், தூயவன், பன்னீர், ஜனார்தனன், எம் செல்வராஜ் கிருஷ்ணா நகரை சார்ந்தவரை, பரத் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த ஸ்ரீனிவாசன் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பொங்கல் விழா நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய வட்டக்கழகத்தின் சார்பிலே சிறப்பானதொரு பொங்கல் விழாவினை இந்த பகுதியிலே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்வு நம்முடைய மாவட்ட கழகம் மற்றும் பகுதி கழகத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பெரும்பாலான மகளிரும் இங்கே வந்து சிறப்பானதொரு கோலத்தை கிட்டத்தட்ட 2:30 மணியிலிருந்து நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனவே உங்களுக்கு எங்களுடைய 153 வட்டக்கழகத்தின் சார்பாக நன்றியும், பொங்கலிட்டு சிறப்பித்த மகளிர் அணியை சார்ந்த தோழிகள் ஒவ்வொருவரையும் இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் தொண்டர்களாகிய உங்களையும், நம்முடைய வட்டக்கரணியை சார்ந்த நண்பர்களையும், வியாபார பெருங்குடி மக்களையும் இந்த நேரத்திலே வருகை தந்து சிறப்பித்த ஒவ்வொருவரையும் வருக வருகை என வரவேற்று இந்த நிகழ்வினை துவக்கி வைக்க நம்முடைய மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளரும் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் காரம்பாக்கம் கா கணபதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேச அழைக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் பேரூராட்சியின் தலைவர் திரு எஸ் அருணாச்சலம் அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்றுவார். 153வது வருடத்தின் சார்பாக தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடி ஏற்பாடு செய்த இந்த வட்டச் செயலாளர் நாகராஜ் அவர்களே, வருகின்ற அத்தனை கழக நிர்வாகிகள் முதல் நன்றியை தெரிவித்து வருகிறேன். அந்த நாள் ஞாபகம் நண்பன் சொல்லுவாங்க. ஆனால் சின்ன வயசுல இருக்கும்போது போகி கொள்றோம். உங்களுக்கு யாரும் போகினா தெரியல, போகி கொளுத்து கூடாது. அந்த போகி கொளுத்தும் போது நாங்களாம்
எங்கிற காரமொழி வெட்டியாந்து இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ அந்த கார்பரேஷன் உள்ளெல்லாம் வெட்டி நெருப்பு வெடிக்காம பணி செய்வது வெடிக்காம போய் கொடுக்குறோம் வாங்கணும் நாங்கள் போவோம். அந்த நெருப்பு எடுத்தால் தான் பொங்கல். அந்த நெருப்பு போட்டி எப்பலாம் இதெல்லாம் யாருக்கும் போயெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்க. கிராமத்தில் எல்லாம் போய் கொடுத்துருக்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இப்பெல்லாம் போய் கொண்டாதீங்கன்றாங்க, போலீஸ் கண்ட்ரோல்ன்றாங்க. இதெல்லாம் இயற்கையாக நடந்தது. அப்புறம் மாட்டு பொங்கல் தான். அதுக்காக இப்போ நாங்கள் பல்லாவரம் வீட்டுலாம் வாங்கி வந்து மாட்டு பொங்கு செய்வி அதுக்கு பல்லாவரம் போவோம். இப்போ நினைச்சா அது அசிம்பாதம் தெரியுது. பல்லாவரம் போய் அங்கே தான் மாட்டு சந்தை இருக்கும். அந்த இதெல்லாம் மூக்கிறாங்க எங்களுக்கு பொம்புக்கு. அப்போதான் கட்டு வேலை கட்டிடுது காங்கிரஸ் திமுக. நாங்கள் குழும்புக்கெலாம் திமுக போய் பெயிண்ட் அடிப்போம். சாயங்காலம் மாட்டு பொங்கல் அன்றைக்கி திருக்குறா மாட்டை ஓட்டி எல்லாருமே பார்ப்பாங்க. காணும் பொங்கல் அன்றைக்கி ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு இப்போ விசாரிப்பாங்க நலமான்னு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னன்னா பொங்கல் தமிழ் எடுத்துருக்க திமுக சொன்னால்தான் இந்த குழந்தைகளுக்கு கொண்டாடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த பொங்கல் வந்து ரொம்ப போர் எடுத்துடும் போது 8 நாள் லீவு 7 நாள் லீவுன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னா தெரியல. எங்கே போக முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த திருவிழா வந்து முதல் திருவிழா தமிழ் திருநாள். தமிழ் என்று சொல்லடா தலைநிமிர்ந்த நெல்லடா என்று சொல்வார்கள். அந்த கேள்விக்கு அந்த ஆட்சியை தெரியுது. நாம் தமிழ் திருநாளை சிறப்பாக கொண்டாடிவிடும். பகுதி செயலாளர் அவருக்கும் எவ்வளவு வேலையில் இந்த பகுதி வந்திருக்கிறோன்னா எப்போ ஒரு 30 தடவை வந்திருப்பாரு எம்எல்ஏ. அவரும் சலிக்காம தான் வர்றாரு, இவங்களும் சலிக்காம தான் போடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் சேவை செய்தா மண்ணின் மைந்தர் இல்ல. நீங்க மைந்தர் நான் பலரவாயில் மைந்தர் என்ற காலமாதம் பலரவாயில் கணபதி தான் அளவு. காலமாதம் கணபதி கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல பணி செய்யறாரு. இவ்வளவு சொல்றாரு, நிறைய பண்ணி இருக்கிறாரு. இந்த அளவுக்கு எனக்கு நான் செய்து பார்த்ததும் கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் கட்டிட்டோம்னா வெளியே நிற்கிறோம். எம்எல்ஏ சொல்லிக்கிறாருங்க. இப்போ டிஃபன் சாப்பிட்றாங்க, இப்போ வேஷ்டி கட்டுறாரு. அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணால் எனக்குலாம் பீக்கர் வேணா ஒரு பஞ்சாயத்து சாப்பாடு பாக்கெட் கூடி மூடிட்டு வந்துடுவார். அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு அந்த தோல் முக்கி எடுத்து தீவில் போடுறாங்க. அந்த அளவுக்கு அதே போல தான் நம்ம கணபதி இருக்கிறாரு. அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். இந்த பொங்கல் திருநாள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் சொல்லும்போல ஒரு 4-5 நாளாக அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்போ கூட ரெஸ்ட் எடுப்பாருன்னு நினச்சான். எப்படி சாலன்ஸ்ல கேட்டேன் நான், உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டு இருக்காரு, வருவாரான்னு கேட்டேன். அப்போ கூட மக்கள் பணியில் உடல்நிலை சரியாக இல்லாமல் இருந்தால் கூட மக்கள் பணியில் கலந்துருக்க ஒரே எம்எல்ஏ நமது அண்ணன் காரப்பாக்கம் கணபதி அவர்கள். அத்தனை பேருக்கும் தெரியும். எதுக்கு எடுத்தாலும் இல்லைங்கிற ஒரு வார்த்தைகளே கிடையாது. ஒரு 4 நாள் நான் கூட சொன்னேன், ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் உடம்ப பார்த்துங்கன்னா நீ ஃபோன் பண்ணி பேசுனேன். அப்படி இந்த காலகட்டத்திலையும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டது உங்கள் அத்தனை பேரும் சார்பாக நான் நன்றியை குறிக்கின்றேன். நிறைய பேசக்கூடாது, ஏன்னா ஊர் பேசணும். வணக்கம். இப்பொழுது நம்முடைய மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளரும் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினருமான சிறப்பு அழைப்பாளர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் பேசுவார். அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரே சின்ன இதை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது அண்ணன் அவர்களை தொடர்பு பண்ண பொங்கல் விழாவுக்கு வர முடியுமான்னு கேட்டேன். உடல்நிலை சரியில்லை தான், இருந்தாலும் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு கம்பளியை போட்டுக்கிட்டாவது வந்து சேருவேன் சார்லஸ், தயவு செய்து நடத்துங்க. ஏன்னா அத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார். கொஞ்சம் ஆளுங்க பாருங்க
தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது மதுரவாயில் தெற்கு பகுதியில் 153வது வட்டத்தில் மிக சிறப்பான முறையிலே பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற வட்டக்கழகத்துடைய ஆற்றல்மிகு செயலாளர் எந்த பொறுப்பை ஒப்படைத்தாலும் மிக சிறப்பான முறையில் நேர்த்தியான முறையில் அனைத்து தோழர்களையும் அரவணைத்து ஒரே இடத்திலே ஒருங்கிணைத்து எந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வருகிற என்னுடைய அன்பு தம்பி சார்லஸ் அவர்களே, அவைத்தலைவர் நடராஜன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் அருணாச்சலம் அவர்களே, துணை செயலாளர்கள் முரளிகிருஷ்ணன் அவர்களே, பால் ரவி அவர்களே, விஜயா அவர்களே, பொருளாளர் ராமசாமி அவர்களே, பகுதி பிரதி ஸ்டான்லி அவர்களே, ஏழுமலை அவர்களே, அன்பிற்கினிய தம்பி செல்லமுத்து அவர்களே, எஸ் குமார் அவர்களே, மாமன்றத்துடைய ஆற்றல் உறுப்பினர் அன்பு சகோதரி சாந்தி ராமலிங்கம் அவர்களே, மாவட்ட பிரதி ராமலிங்கம் அவர்களே, சுற்றுச்சூழல் அணியுடைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர் தினேஷ் அவர்களே, பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மோகன் அவர்களே, ஆதிதாவுடைய நலப்பணி மாவட்ட துணை அமைப்பாளர் அன்பு தம்பி ஆஜி பாஸ்கர் அவர்களே, ஐடி அணியுடைய அமைப்பாளர் பாலாஜி அவர்களே, மகளிர் தொண்டணி அமைப்பாளர் காளிசவி அவர்களே, நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சூரிய பிரகாஷ் அவர்களே, இலக்கிய துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார் அவர்களே, கலை இலக்கிய பகுதியை சேர்ந்த சொக்கலிங்கம், விளையாட்டு மேம்பாட்டு அணி சுகுமார், மகளிர் தொண்டர் அணி ஜோசப் கிளாரா, மீனவர் அணி பி கே கிருஷ்ணன், இலக்கிய அணி பகுதி சரத், ஆதிராவிட நலத்தினுடைய அணியை சேர்ந்த கண்ணன் உள்ளிட்ட நிறைய பேர் இருக்கிறதுல இதற்கெல்லாம் மேலாக என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் பகுதி கழகத்துடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் பால் பாண்டியன் அவர்களே, அது கையில் தனியாக மேலே இருக்கிறாங்க. ஆகவே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இந்த பட்டியலில் யாரெல்லாம் நம்முடைய வட்ட செயலாளர் படித்தார்களோ அவர் பேரையெல்லாம் நான் சொன்னதாக கருத வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற கழகத்துறை முன்னோடி பெருமக்களே, செயல் வீரர்களே, நிர்வாகிகளே, இந்த பகுதியை சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கோலப் போட்டியில கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற அன்பிற்கினிய சகோதரிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் எடுத்துக்கொள்ளணும் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று தமிழர்களுக்கான ஒரு திருநாள் வருகிற 11ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் தமிழகமே இன்றைக்கு அனைத்து இடங்களிலும் இன்றைக்கு திருவிழா கோலமாக இருக்கிற ஒரு நிகழ்வு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் விழா என்பது இன்றைக்கு கொண்டாடப்பட இருக்கிறது. கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம 153வது வட்டத்தில் சார்லஸ் அவருடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையில் இந்த கோலப் போட்டிகள் நடத்துவது, கழகத்தோடு அரவணைத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு விழாவை ஏற்பாடு செய்து நேர்த்தியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் அரவணைந்த கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது நமக்கான விழா, தமிழர்களுக்கான விழா. தமிழ்நாட்டிலே வந்து யாரு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் தமிழர்கள் தான். மொழி பேசுவது மட்டும் தமிழர்கள், மொழி பேசுவது மட்டும் தமிழர்கள் மட்டுமல்ல என்று நம்முடைய தலைவர் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது. தமிழ்நாட்டிலே வந்து யாரெல்லாம் ஒருங்கிணைத்து விட்டார்களோ அத்தனை பேரும் தமிழர்கள் தான். அப்படி இங்கே தமிழர்களாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களை நாம் அது போன்ற நிலைகளை வைத்துக் கொண்டு போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இதுதான் திராவிட மாடல் அரசுடைய நோக்கம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற திமுக அரசுடைய அங்கத்தில் இருக்கிற நாமெல்லாம் இன்றைக்கு தமிழர் திருநாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதில் பெரிய சிறப்பு இருக்கிறது. நம்முடைய அன்பு தலைவர் ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தமிழர் திருநாளை தை ஒன்றாக கருத வேண்டும், அதற்காக ஏதோ ஒரு அறிவிப்பு அறிவித்து விட்டால் போதும் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக 100க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்களை, அது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அறிஞர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் நேர்த்தியான முறையை பார்த்து இந்த ஆய்வறிக்கை தயாரிப்பதற்காக 100 அறிஞர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த குழு என்ன பட்டியல் தருகிறதோ அந்த பட்டியலிலே என்ன சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தை ஒன்றுதான்
இதுதான் தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு என்று தலைவர் கலைஞர் அவர்களால் அவருடைய 2006-2011 ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு அதையெல்லாம் கிடப்பில் போடுவது அவருடைய வழக்கம். கலைஞர் அவர்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை கிடப்பில் போடுவது அதிமுக அரசுடைய நோக்கம். அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னாலே வந்த எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் இப்படி யாராக இருந்தாலும் அதை நம்முடைய திட்டங்கள் என்று சொன்னாலே கிடப்பிலே போடுவதுதான் அதை அவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளது. அந்த வரிசையிலே அதையும் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அது மக்கள் மனிதரை மாறி மாறி வருகிறது என்பதற்காகத்தான் தற்போது அது கிடப்பில் இருக்கிறது. அந்த நிலையிலே இன்றைக்கு தமிழகத்து நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் மேலாக தமிழகத்திலே ஒரு தமிழன் ஆட்சி செய்கிறான் என்று சொன்னால் ஒரு திறம்பட ஆட்சி, அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கிற ஆட்சி நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கடந்த ஒரு 6 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. அந்த கூட்டத்தொடரில் வடிவெடுக்கப்பட்ட தீர்மானங்கள்லாம் பார்க்கிற போது தமிழகத்தில் இன்றைக்கு எந்த திட்டங்கள் எல்லாம் யாருக்காக நிறைவேற்றப்படுகிறது என்று பார்த்தோமானால் அனைத்து பெரும்பாலான திட்டங்கள் நம்முடைய பெண்களுக்காகவே ஏற்றப்படுகிற திட்டங்கள். அந்த வரிசையில் தலைவர் அவர்கள் இன்றைக்கு சமீபத்தில் இன்னைக்கு அண்ணா அந்த கல்லூரியில நடந்த ஒரு நிகழ்வு, அதில் ஒரு பெண்ணை இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார்கள். அதற்காக இந்த எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் குத்திட்டு சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி உட்பட. அதற்கு யார் அந்த சார்ன்னு சொல்லி இன்னைக்கு தமிழக அரசு கண்டுபிடிச்சி நாமளும் அவங்க தாண்டா இவன் தாண்டா அந்த சார்ன்னு சொல்லி காமிச்சிட்டோம். யார் அந்த சார்னு பார்த்தா அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர் வட்டச்செயலாளர். இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களாமா அவங்க. ஆனா இது கேட்கிறாங்க, சரி நடந்து விட்டது, அது ஒரு தற்செயலான நடப்பு, ஒரு ஆக்சிடென்ட். இதை கூட தலைவர் அவர்கள் ஏதோ பதில் சொல்லிவிட்டோம் என்று விட்டு விடாமல் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம், இன்றைக்கு பல தரப்பட்ட தீர்மானங்கள் இன்றைக்கு சட்டத்தை கடுமையாக்கியது என்ற நிலையில அவளுக்கு பல ஆண்டுகள் தண்டனை வழங்குகிறார்கள். 5 ஆண்டுகள் தண்டனை. அது போன்ற நிகழ்வுக்கு ஒரு பெண்ணை கேலி செய்தாலோ, பின்னாலே பின்தொடர்ந்து சென்றாலோ, பாலியல் பலாத்காரம் செய்தாலோ அவளுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற ஒரு கடுமையான சட்டத்தை இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஏற்றியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதற்கெல்லாம் மேலாக பெண்களுக்கு எந்தெந்த வகையில் பாதுகாப்பு வழங்க வேண்டுமோ அதற்காக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆங்காங்கே சட்டமன்றத்திலே, இன்னைக்கு நீதிமன்றத்திலே செல்கிற போது இந்த வழக்குகள் ரொம்ப தாமதமாக நடைபெறுகிறது. அந்த வழக்குகள்லாம் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட ஒரு 7 இடங்களிலே, இதே போல மதுரை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழகத்திலே ஒரு 7 மண்டலங்களில் தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஏற்றியிருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இது மக்களுக்கான அரசு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கான அரசு. சரி, பெண்களுக்காக மட்டும் இந்த சட்டம் இருக்கிறதா என்று பார்த்தால் தமிழகத்தை மட்டும் பார்க்காதீர்கள், இந்தியாவையே சுற்றி பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் என்னென்ன நடக்கிறது என்றெல்லாம் பாருங்கள். நண்பர்களை, நான் சொல்லுகிறேன், என்னுடைய வயதை பொறுத்தவரையில், என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில், அனுபவத்தில் மூத்தவர்கள் அண்ணனெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, நிறைய அனுபவம் உண்டு. நம்முடைய அருணாச்சல அண்ணெல்லாம் இருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் ஏதோ இந்த இயக்கத்தை நான் தொடர்ந்து பணியாற்றுகிறேன் என்ற காரணத்துக்காக மட்டும் சொல்லவில்லை. தமிழகத்தில் ஒரு திராவிட மாடல் அரசு நடக்கிறது என்று சொன்னால், திமுக அரசு நடக்கிறது என்று சொன்னால், இது போன்ற ஒரு அரசு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கவில்லை, நீங்கள் நடைபெற போவதும். எதற்காக இது சொல்றேன்னு சொன்னா, ஏதோ இன்றைக்கு மட்டுமா, இது 6வது முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் இருக்கிறது. 5 முறை நம்முடைய தலைவர் கலைஞர் இருந்தார். அவர் என்னென்ன திட்டங்களை எல்லாம் தமிழகத்தில் அன்றைக்கு தோற்றுவித்தார்களோ அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு பெரும்பாலான மாநிலங்களில் இன்றைக்கு தொடரப்பட்டு வருகிறது, பின்பற்றுகிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட திட்டங்கள் யாருடைய மூலையிலும் உதிக்கவில்லை, யாரும் சிந்திக்கவில்லை. தமிழகத்திலே தமிழாக பிறந்து வளர்ந்து இந்த இயக்கத்திற்காக, இந்த மண்ணிற்காக, மண்ணிலே வாழ்கிற மக்களுக்காக, குறிப்பாக தாய்மார்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திமுக கழகம். தலைவர் பொறுப்பை ஏற்ற பிறகு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்காக சிந்தித்தார், நமக்காகவே வாழ்ந்தார், இந்த இயக்கத்துக்காகவே வாழ்ந்தார், தமிழ்நாட்டுக்காகவே வாழ்ந்தார், மொழிக்காக வாழ்ந்தார். அந்த வாழ்வின் அடிப்படையிலே அவருக்கு சிந்தனை தோன்றியது, அந்த சிந்தனையிலே தோன்றிய செயல்கள் தான் இன்னைக்கு அத்தனை திட்டங்கள், அந்த திட்டங்கள் தான் இன்றைக்கு இந்தியா மாநிலம் முழுவதும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறார்கள். இந்த 1000 ரூபாய் கர்நாடக மாநிலத்திலே செயலத்திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நம்ம 1000 சொன்னா அவங்க 2000 சொன்னாங்க. உண்மை என்ன தெரியுமா, அவர்களால் தொடர்ந்து கொடுக்க முடியவில்லை. எல்லா மக்களுக்கும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 2000 அறிவிச்சார், எலெக்ஷன் அறிவிச்சார். நம்ம எலெக்ஷனுக்காக அறிவிச்சிருக்கேன். மக்களுக்கான திட்டம், யாருக்கெல்லாம் பயன்பெற வேண்டுமோ அவர்களுக்காக வழங்கப்பட்ட திட்டம். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், அதற்காக இருக்கிற மக்கள் இந்த 1000 ரூபாய்
எதிர்பார்த்து இருக்கிற மக்கள் 1000 ரூபாய் கொடுத்தா எல்லாரும் வாங்கிக்குவோம். நானும் கூட வாங்கிக்குவேன் 1000 ரூபாய் கொடுத்தேன். ராமையும் கூட வாங்கிக்குவேன். அதில் எங்களுக்கு தேவையில்லை. 1000 ரூபாய் பெறுகிற தகுதி எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் யாருக்கு தேவை என்று நினைக்கிறார்களோ அந்த மக்களுக்கு தான் வழங்க வேண்டும். அதுதான் திமுக அரசு. அந்த வரிசையிலே நாம் போடுகிற திட்டங்கள் அத்தனையும் ஏழைகளுக்காக, நடுத்தர மக்களுக்காக, பின்தங்கிய மக்களுக்காக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அது சிறப்பாக போய் சேர்க்கிறது. பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்கிறது. நீ பொங்கல் தொகுப்பு வழங்கியிருக்கிறோம், ரேஷன் இடம்லாம் வழங்கியிருக்கிறோம், 1000 ரூபாய் கொடுக்கலான்னு கேட்கலாம். அது பேசணும்னா நிறைய நேரம் ஆகும். ஆனால் உங்களுக்கு 15ஆம் தேதி தர வேண்டிய அந்த தொகையை 2 நாட்களுக்கு முன்பாகவே 13ஆம் தேதியே தருவோம் என்று நீங்க அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய வங்கி கணக்கில் போய் சேர்ந்தோம். அதிமுக ஆட்சி காலத்துல இந்த திட்டங்கள் அந்த வங்கி கணக்குலாம் தொடர்பு இருக்காது. ஆட்டுக்குட்டி கொடுத்தான், கோழி கொடுத்தான், மாடு கொடுத்தான், கண்ணுக்குட்டி கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். ஆனால் அவன் அதிமுக கட்சிக்காரர் மட்டும் தான் கொடுத்தான். நம்ம கிராமத்துல எல்லாம் இருக்கீங்க, அங்கதான் வந்தவங்க நம்ம எல்லாருமே. அந்த திட்டங்கள்லாம் போய் சேர்க்கிற போது யாருக்கு போய் சேர்ந்தது பாருங்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையில, நம்ம இயக்கத்தை பொறுத்தவரையில, நம்முடைய தலைவர்களை பொறுத்தவரையில, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் எல்லாம். அதுதான் திராவிட மாடல் அரசு சொன்னார்கள். அதை விட இன்றைக்கு சிறப்பாக பல நிலைகளில் இன்றைக்கு சட்டமன்றத்தில் திராவிட மாடல் அரசு என்ன என்று நிறைய விளக்கங்களை இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாம் சுருண்டு போய் பற்றாங்க. அத்தனை பேரும் அதிகாரி எதிர்வரிசைகள் போடலாம், வாயை தக்கல. அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை என்னுடைய தலைவர்கள் இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில தமிழகத்திலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, பொங்கல் திருவிழா நிகழ்ச்சி, தமிழர் திருநாள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை நம்முடைய தொகுதியிலே, அதுவும் போரூர் பகுதியிலே 153வது வட்டத்தில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய சார்லஸ், அதே போன்று அவருடன் இருக்கிற கழக முன்னோடிகள், நிர்வாகிகள், தோழர்கள் அத்தனை பேருக்குமே பகுதி கழகத்தின் சார்பில் இதயமார்ந்த வாழ்த்துக்களை, கொடிகள், நன்றிகளை சொல்லி அனைத்து பெருமக்களுக்கும் இனிப்பான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். உடன்பிறப்பேம், கழக உடன்பிறப்பேம். தண்டவாளம் தன்னில் தலை வைத்து படுத்த தலைவர் வழியில் தளராது நடக்கும் உடன்பிறப்பேன். தமிழரின் வாழ்வை தரணியில் உயர்த்த தினந்தோறும் உழைக்கும் தன்மான தலைவன் தடம் பார்த்து நடக்கும் உடன்பிறப்பேன். கலைஞரும் விரலை அசைத்து விட்டால் கடல் அலையென திரண்டு நின்றிடுவாய். கலைஞரும் விரலை அசைத்து விட்டால் கடல் அலையென திரண்டு நின்றிடுவாய். தேர்தலும் நெருங்கி வந்து விட்டால் தேனியாய் சுழன்று உழைத்திடுவாய். தேர்தலும் நெருங்கி வந்து விட்டால் தேனியாய் சுழன்று உழைத்திடுவாய். உடன்பிறப்பேன், கழக உடன்பிறப்பேன். உடன்பிறப்பேன், கழக உடன்பிறப்பேன். கலைஞர் புகழாரம் பாடும் உடன்பிறப்பேன். துன்பங்கள் கோடி, துயரங்கள் கோடி, உனை தேடி வரினும் உரமாக நின்று வழி மாறி செல்லா உடன்பிறப்பேன். கடலில் ஆடும் கப்பல்களை கலங்கரை விளக்கம் கரை
கரை சேர்க்கும் கடலில் ஆடும் கப்பல்களை கலங்கரை விளக்கம் கரை சேர்க்கும் கழகத்தை காக்கும் கண்மணியை கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும் கழகத்தை காக்கும் கண்மணியை கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும் உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே தேர்தல் களத்திலே பங்கு பெறும் கழகம் வெற்றிதனை ஈட்ட கலைஞரின் இதயம் நம்புவது உனைதான் உடன்பிறப்பே பசியினை துறந்து தூக்கத்தை மறந்து வியர்வையில் குளித்து வெற்றி முத்து எடுக்க ஓடோடி உழைக்கும் உடன்பிறப்பே புலியன வீரம் உன்னிடத்தில் உண்டென கலைஞர் சொல்லுகிறார் புலியன வீரம் உன்னிடத்தில் உண்டென கலைஞர் சொல்லுகிறார் புயலென வேகம் கொண்ட உந்தன் படை கொண்டு கலைஞரும் வெல்லுகிறார் புயலென வேகம் கொண்ட உந்தன் படை கொண்டு கலைஞரும் வெல்லுகிறார் உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் கலைஞர் படையின் தளபதி இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி கலைஞர் படையின் தளபதி இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின் திருக்குவளை தந்த செல்வர் முத்துவேலர் பேரராம் தித்திக்கும் அமுத தமிழை கட்டி காக்கும் தீரராம் திருக்குவளை தந்த செல்வர் முத்துவேலர் பேரராம் தித்திக்கும் அமுத தமிழை கட்டி காக்கும் தீரராம் பகைவர்கள் ஆயிரம் வந்தாலும் சூரராம் பகைவர்கள் ஆயிரம் வந்தாலும் சூரராம் படைதனை திரட்டியே வெல்லும் வெற்றி வீரராம் படைதனை திரட்டியே வெல்லும் வெற்றி வீரராம் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின்
காக்கும் எங்கள் ஸ்டாலின், கலைஞர் படையின் தளபதி, இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி. கலைஞர் படையின் தளபதி, இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின். தொண்டருக்கு தொண்டரான தமிழின தலைவர், எந்த சோதனைக்கும் அஞ்சிடாத துணிச்சலான கலைஞர். தொண்டருக்கு தொண்டரான தமிழின தலைவர், எந்த சோதனைக்கும் அஞ்சிடாத துணிச்சலான கலைஞர். வாழ்கவே கலைஞர் வாழ்கவே, வாழ்கவே கலைஞர் வாழ்கவே. மனவாஞ்சையோடு தமிழகத்தையே ஆள்கவே, மனவாஞ்சையோடு தமிழகத்தையே ஆள்கவே. தொண்டருக்கு தொண்டரான தமிழின தலைவர், எந்த சோதனைக்கும் அஞ்சிடாத துணிச்சலான கலைஞர்.